Hello students, 11th Commerce, English medium and Tamil medium public exams க்கு 2 marks, 3 marks, 5 marks எல்லாத்துக்குமான இம்பார்ட்டன்ட் ஒரே வீடியோல போட போறேன் சரிங்களா? ஆனா நான் போடுற கொஸ்டின்ஸ் பார்த்த உடனே கமெண்ட்ல இது மட்டும் படிச்சா போதுமா 90 வருமா கொஸ்டின்ஸ்லாம் கேட்கக்கூடாது. நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நான் கொடுக்கக்கூடியது எல்லாமே 100% இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நல்ல கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. 100% இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆனா 100% இது மட்டும் தான் வரும் அப்படின்னு நான் சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க தெளிவான ஒரு புரிதலோட படிச்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். என்ன மேடம் நீங்க 100% வரும்னு சொல்றீங்க, ஆனா 100% இதுதான் வரும்னு சொல்ல முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. முதல் உங்களுக்கு நான் இந்த ப்ளூ பிரிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பத்தி சொல்றேன். காமர்ஸ் உங்களுக்கு 33 லெசன் இருக்கு. எப்படி 33 லெசன் இருக்கா? 33 லெசன் படிக்க முடியுமா? கண்டிப்பா படிக்கலாம். டாப்பர்ஸ் எல்லாரும் படிக்கலாம். ஆனா ஆவரேஜா இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்லோ லேர்னர்ஸும் 33 லெசன் கவர் பண்ண முடியுமானா கண்டிப்பா அது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளோட புத்திசாலித்தனம். எக்ஸாம்ஸ்க்கு 100 மார்க்ல 10 மார்க்ஸ் உங்களுக்கு இன்டர்னல்ஸ். ஸோ 90 மார்க்ஸ்க்கு நீங்க எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க. ஸோ அந்த 90 மார்க்ல 18 மார்க்ஸ் கண்டிப்பா உங்களால 1 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன் அந்த 2 மார்க்ஸ் நான் விட்டுட்டேன் அப்படின்னா 21 மார்க்ஸ்ல உங்களுக்கு ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் இன்சைட்ல கேட்பாங்க. ஸோ புக் பேக் ஃபுல்லா இந்த 33 லெசன்ஸ்மே புக் பேக் ஃபுல்லா நீங்க கவர் பண்ணீங்கன்னா நல்லா கவனிங்க. புக் பேக்ல 33 லெசன் அதில் இம்பார்ட்டண்ட்டை படிக்கலாமானா 100% இம்பார்ட்டன்ட் படிக்கக்கூடாது. ஃபுல்லாவே கவர் பண்ணும். அந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் 33 லெசன் முடிய 33வது லெசன் முடிய அந்த 33 லெசன்ஸ்ல இருக்கிற ஃபுல் 1 மார்க்ஸை கண்டிப்பா படிச்சே ஆகணும். சொன்னது புரியுதுங்களா? இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க. எல்லாமே உங்களோட மார்க்ஸ் எப்படி எடுக்கிறது என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போறேன். தயவு செஞ்சு நிதானமா கேளுங்க. நான் இந்த வீடியோல நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸோட PDF லிங்க் உங்களுக்கு நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்குறேன். உடனே போய் டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாத்திர வேண்டாம். நான் சொல்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. சொன்னது புரியுதுங்களா? என்ன ஐடியா கொடுக்குறேன்றத முதல்ல காதல வாங்குங்க. அதுக்கப்புறம் பிளான் பண்ணி படிக்க பாருங்க. நீங்க 50 எடுக்கணுமா 70 எடுக்கணுமா 90 எடுக்கணுமா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஐடியா நான் இப்ப கொடுக்க போறேன். சரிங்களா? சரி, சென்டம் எடுக்கணும் பிள்ளைங்க அப்படின்னா எல்லாருமே 33 லெசனும் படிக்குமானா கண்டிப்பா தேவை கிடையாது. அவங்களுக்கு சொல்லக்கூடிய முதல் டிப்ஸ் என்னன்னு பாத்துக்கோங்க. இன்டர்னல் மார்க்ஸ் 10 மார்க்ஸ் வந்துடும். ஸோ 90 மார்க்ஸ்ல 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா படிங்க. இன்சைட்ல 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த கொஸ்டின்ஸ்க்கு புக்லாம் நீங்க படிக்கும் பொழுதே நீ ஒரு அளவுக்கு லெசனை ஒரு ரிவைஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்சைட்ல கேட்கக்கூடியது மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம். இது டாப்பர்ஸ்க்கு நான் சொல்றது ஒவ்வொருத்தருக்கா சொல்லிட்டு வரேன். டாப்பர்ஸ்க்கு அப்ப அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் 3 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 33 லெசன் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 17 லெசன் நல்லா கவனிங்க. 33 லெசன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா அந்த 33ல ஒரு 17 லெசன் ஃபர்ஸ்ட் ஆஃப் இல்ல செகண்ட் ஆஃப் அந்த மாதிரி நீங்க ரெண்டா பிரிச்சுட்டு அந்த ரெண்டுல முதல் இருக்கக்கூடிய அந்த பாதி லெசன் இல்ல லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த பாதி லெசன்ஸ்ல 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இது ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சென்ட மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. 1 மார்க்ஸ் ஃபுல்லாவே 33 லெசனும் ரெடி ஆகிட்டு புக் இன்ல கேட்டாங்கன்னா லெசன்ஸ் நீங்க நடத்தினதை வச்சு பார்த்துட்டு பிளஸ் நீங்க படிக்கக்கூடிய அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல இருந்து ஓனா கேட்கறாங்கன்னா அதுல இருந்து சூஸ் பண்ணி நீங்க எழுதணும். இல்ல அதுல 1 or 2 மார்க்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல 3 to 4 இயர்ஸ் நடந்த ஆனுவல் கொஸ்டின் பேப்பர் பிளஸ் போன வருஷம் அதாவது 2023லயும் 2024லயும் 24 இப்பதான் போச்சு. நான் சொல்றது 24 பப்ளிக் எக்ஸாம்லயா சோ அதை வச்சும் சொல்றேன். அந்த 2024ல போன வருஷம் ஜனவரி பிப்ரவரியில ரிவிஷன் நடந்திருக்கும். அந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸோட கலெக்ஷனும் 2023யோட ஆஃபலி எக்ஸாம் ரிவிஷன் எக்ஸாமோட கலெக்ஷனும் இப்ப டிசம்பர்ல ஆஃபலி நடந்தது இல்லையா அந்த ஆஃபலியோட கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்ஸும் ப்ரீவியஸ் இயரோட ஒரு 3 years 4 yearsோட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இந்த கலெக்ஷன் எல்லாத்தையுமே படிக்கும் பொழுது கண்டிப்பா சென்ட மார்க் எடுக்க முடியும். அப்படி மிஸ் ஆனா 1 or 2 மார்க்ஸ் தான் மிஸ் ஆகும். இன்சைட்ல 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா சோ சென்டம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்ப தெளிவா புரிஞ்சுதுங்களா? சரி ஓகே, ஆவரேஜா எடுக்கிறவங்க 70%க்கு வரேன். 70% எடுக்கிறவங்களுக்கும் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கும் சேர்த்தே சொல்லிடுறேன். 10 மார்க்ஸ் இன்டர்னல்ல போயிடுது. மீதி 90ல நம்ம 20 மார்க்ஸ் 1 மார்க் ஸ்கோர் பண்ணிடும். அதுலயும் 1 or 2 மார்க் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? பேலன்ஸ் என்ன இருக்கு இப்போ நமக்கு 70 மார்க். இந்த 70 மார்க்ல அவங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் 7 2s are 14 மார்க்ஸ் கேட்கறாங்க. இந்த 2 மார்க் கொஸ்டின் எப்படி படிக்கலாம்? நாங்க சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிங்க. அதே போல நான் உங்களுக்கு குவார்டர்லிக்கு இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன் நான் வீடியோ
அதையும் பாருங்க. அதே மாதிரி ஆஃபலிக்கு இம்பார்ட்டன்ட் வீடியோ போட்டிருக்கேன்னா அதையும் பாருங்க. இந்த 3 வீடியோ குவார்டர்லி, ஆஃபலி, இப்ப நான் பப்ளிக் போட்டிருக்கேன் இந்த வீடியோ, இந்த 3 வீடியோலயும் மேக்ஸிமம் எல்லாமே ரிப்பீட்டடா இருக்கும். 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். சரிங்களா? அடிஷனல் இருக்கும். இந்த 3 வீடியோல உள்ள கொஸ்டின்ஸை நீங்க படிக்கும் பொழுது கண்டிப்பா 2 மார்க்ஸ்லயும் சரி, 3 மார்க்ஸ்லயும் சரி, 5 மார்க்ஸ்லயும் சரி 100% நீங்க வந்து 70 மார்க்ஸ் எடுக்க முடியுமானா ஈஸியா எடுத்துடலாம். ஏன்னா 7 2s are 14 மார்க்ஸ் கண்டிப்பா எடுக்க முடியும். அதே மாதிரி 3 மார்க் கொஸ்டின்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 3s are 21, அதுல ஒரு 7 கொஸ்டின்ஸ். ஸோ அழகா அதுல ஒரு 21 எடுக்கலனாலும் ஒரு 18 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 7 5 மார்க் கொஸ்டின்ஸ் எழுத சொல்றாங்க. சரிங்களா? அந்த 7ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் கூட எழுதிடலாம். ஸோ ஈஸியா 70 எடுக்கிறவங்களும் எடுத்துடலாம். பாஸ் ஆறவங்க வெறும் 1 மார்க் கொஸ்டின்ஸ்தே உங்களுக்கு 20 பிளஸ் அது 20ன்றது ஒரு 18 வச்சுக்கோங்க. இன்டர்னல் ஒரு 10 மார்க், இங்கே வந்து உங்களுக்கு எவ்வளவு வந்தது? 28 மார்க்ஸ் வந்துச்சு. இது போக 2 மார்க் கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின்ஸ் எழுதுனீங்கன்னா கூட ஒரு 10 மார்க் வந்துச்சா? ஸோ அங்கேயே 38 மார்க்ஸ். 5 மார்க்ஸ் நான் சொல்லக்கூடியதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அதுல ஒரு 4 கொஸ்டின் எழுதுனீங்கன்னா கூட ஒரு 20 மார்க்ஸ் வந்துடும். ஸோ அழகா வந்து நீங்க 50 40 கிடையாது, 60ல இருந்து ஒரு 65க்கு மேலேயே தாராளமா எடுக்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோல சொல்லக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் மட்டும் படிச்சீங்கன்னாவே கண்டிப்பா நீங்க 1 மார்க்ஸும் ஃபுல்லா ரெடி ஆயிட்டு இன்டர்னல் மார்க்ஸோட சேர்த்து தாராளமா 65 பிளஸ் 70 பிளஸ் 70 கன்ஃபார்ம் எடுக்க கஷ்டம், 65 கண்டிப்பா எடுக்கலாம், 65 பிளஸ் கண்டிப்பா எடுக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்க ஸ்லோ லேர்னர்ஸ் போது நான் கொடுக்குற இவ்வளவு கொஸ்டின்ஸ் உங்களால படிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். முடிஞ்ச வரை நான் கொடுக்கறதுல எல்லாத்தையுமே கொஞ்சம் கவர் பண்ண பாருங்க. ஆனா சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, இந்த வீடியோல சொல்லக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ஸையும் படிங்க. பிளஸ் குவார்டர்லிக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தது, ஆஃபலிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தது, ப்ரீவியஸ் பப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணி படிக்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சோம்னா எல்லாருமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டேன்னா புக்ல இருக்கிறது எல்லாமே கொடுத்துட்டீங்க, இவ்வளோத்தையும் நாங்கள் படிக்கிறது நான் டெக்ஸ்ட் புக்லேயே படிச்சுப்போமே, அதுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க? கம்மியா கொடுத்துட்டு உங்களுக்கு அதுல இருந்து எக்ஸாம்ஸ்க்கு வரலன்னா கண்டிப்பா உங்களோட மார்க் நீங்க இழக்கக்கூடும். ஸோ அந்த தவிர நான் கண்டிப்பா செய்ய மாட்டேன். ஸோ முடிஞ்ச வரையும் கல்வி விஜய் சேனல் உங்களுக்கு உண்மையா என்னைக்குமே நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தான் கொடுக்குமே தவிர என்னைக்குமே வந்து தரமற்ற கேள்விகளை உங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. தரமான வீடியோ தான் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்ன்றதை பார்த்துருவோம். இந்த பிடிஎஃபோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதே போல வேற என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரை இன்னும் ஒரு 1 or 2 டேஸ்ல கண்டிப்பா நீங்க கேட்ட வீடியோஸை நான் போட ட்ரை பண்றேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். 11th காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல 21ல இருந்து 30 வரையும் உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 20 வரையும் 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க 90 மார்க்ஸ்க்கு. 21ல இருந்து 30 வரையும் உங்களுக்கு 10 கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த 10 கொஸ்டின்ல 7 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அட்டன் பண்ண சொல்றாங்க. அதுல 30th கொஸ்டின் வந்து கம்பல்சரியா வருது. சரிங்களா? 7 2s are 14 மார்க்ஸ். போக்குவரத்து வரையறுக்கும், டிஃபென்ஸ் டிரான்ஸ்போர்ட், கூட்டுறவு சாரா நிறுவனங்கள் யாவை, வாட் ஆர் த நான் கார்பரேட் என்டர்பிரைசஸ், நிறுவனத்தின் ஏதேனும் 2 சிறப்பியல்புகளை குறிப்பிடுக, மென்ஷன் எனி 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்பெனி. அடுத்தது பன்னாட்டு நிறுவனத்திற்கு ஏதேனும் 2 உதாரணம், 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எம்என்சி, துறைவாரி அமைப்புகளின் தன்மைகள் ஏதேனும் 2 குறிப்பிடுக. இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு பிடிஎஃபாக நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு பிடிஎஃப் வேணான்றவங்க நான் வீடியோ வந்து ஸ்லோவாக தான் ரோல் பண்ணிட்டு போகிறேன். ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க. நோட் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படித்தாலும் சரி. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு இது எல்லாமே வந்து 100% படிக்க வேண்டிய கொஷின்ஸ். ஓகே, 100% இது மட்டும் வருமானு கொஷின் கேட்காதீங்க. 100% படிக்க வேண்டிய கொஷின் பிள்ளைங்களா. நான் என்னோட பிள்ளைங்களுக்கு எதை கொடுத்து நான் படித்து நல்ல மார்க் எடுக்க வைப்பேன் அப்படின்னு நினைக்கிறேனோ அதே தான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு அதை கொடுத்து படிக்க வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த கொஷின்ஸில் 2 மார்க்ஸாக இருக்கட்டும், 3 மார்க்ஸாக இருக்கட்டும், 5 மார்க்ஸாக இருக்கட்டும், எதையுமே வந்து மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பா வந்து நம்ம சேனல்ல போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணவே இல்லை. என்ன கமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஃப் அலியில உங்களோட காமர்ஸ் மார்க் நான் கேட்டிருந்தேன். லாஸ்ட் வீடியோல ரிவிஷனுக்கான வீடியோலயே கேட்டிருந்தேன். ஆஃப் அலி மார்க்ஸுமே எனக்கு சொல்லலை. யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சிருக்கோ உங்களோட ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமோட மார்க்ஸும்
ஆஃப் இயர்லி மார்க்ஸும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன் நான் கமெண்ட் பண்ண சொல்றேன்னா, யார் யார் எவ்வளோ மார்க் பெர்சன்டேஜ்ல இப்போ இருக்கிறீங்க, உங்களை எவ்வளோ மார்க்ஸ் கொடுத்து இன்னும் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின்ஸ்லாம் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்றது எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த கண்டிஷன்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இன்னும் கொஞ்சம் வீடியோ போடுறது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட மார்க்ஸை நீங்க வந்து வெட்கமே பட வேண்டாம். தயவு செஞ்சு பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம். மற்றவங்க பார்க்குறாங்கன்னு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களோட உழைப்பு உங்க கையில இருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே சாதிக்க முடியும். நீங்க எல்லாருமே திறமையான குழந்தைங்க. கண்டிப்பா உங்களால சாதிக்க முடியும். ஆனா இதுவரையும் வந்து நீங்க 10த்லயும் வந்து இந்த தவற பண்ணியிருப்பீங்க. அதே தவிர 11த்லயும் பண்ணியிருப்பீங்க. படிக்காம கடைசி நிமிஷத்துல வந்து டென்ஷன் ஆயிட்டு உட்காந்துட்டு. ஆனா இந்த தவிர இதுக்கப்புறம் இந்த நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா போயிருக்கு. கண்டிப்பா வந்து உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோல உங்ககிட்ட பேசியிருக்கேன். ஸோ வீடியோ லென்த்தியா போடணுன்றதுக்காக போடல. சரிங்களா? 2 மார்க்ஸ்ல மொத்தம் எத்தனை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. 30 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். நான் இந்த 30ல ஒரு கொஸ்டின் கூட இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது பிள்ளைங்களா. அத்தனையுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 30 கொஸ்டின்ஸுமே படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 3 மார்க்ஸ். இந்த 3 மார்க்ஸ்லையுமே உங்களுக்கு மிக மிக முக்கிய வினாக்கள், டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் வந்து 40th கொஷின் வந்து கம்பல்சரியாக கேட்குறாங்க. உங்களுக்கு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 7 கொஷின் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. 10 கொஷின் கொடுத்துட்டு, அதாவது 31ல இருந்து 40 வரையும் 10 கொஸ்டின் கொடுத்துட்டு 40th கொஸ்டின் மட்டும் கம்பல்சரி. அந்த 10ல 7 கொஸ்டின் எழுத சொல்றாங்க. டோட்டலா உங்களுக்கு 21 மார்க்ஸ் வருது. ஓகே. ஸோ இதுல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல இல்லைன்னா தயவு செஞ்சு வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ண சொல்றேன்னா, உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், அதர் டிஸ்ட்ரிக்டோட லேர்னிங் மெட்டீரியல், அதாவது ஸ்லோ லேர்னர்ஸ் மெட்டீரியல்லாம் வந்து ஷேர் பண்றாங்க எனக்கு பிள்ளைங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வாட்ஸ்அப் சேனல்ல அடிக்கடி நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கேன். ஸோ அதுலேயுமே வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான லிங்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான லிங்க் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல தான் சென்ட் பண்ணுவேன். இந்த வீடியோக்கான பிடிஎஃபோட லிங்க் மட்டும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஆனால் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன காரணம்னு பார்த்தோம்னா, நம்ம போடுற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான ஃபோட்டோ இமேஜஸ்லாம் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி நிறைய ஸ்டடி மெட்டீரியல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இந்த கொஷின்ஸில் வந்து உங்களுக்கு எத்தனை 2 மார்க்ஸ் ஃபுல்லாக நல்லா தெரிஞ்சிருக்கு, எத்தனை 3 மார்க்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கு, எத்தனை 5 மார்க்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இங்கிலீஷ் மீடியத்துக்கு போட்டால் தமிழ் மீடியம் போடலன்னு கோச்சிக்கிறீங்க, தமிழ் மீடியத்துக்கு போட்டால் இங்கிலீஷ் மீடியம் போடலன்னு கோச்சிக்கிறீங்க. ஸோ 2 பேருக்கும் சேர்த்து கொஸ்டின் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ தவறாக எடுத்துக்க வேண்டாம் பிள்ளைங்களா. கண்டிப்பாக நீங்களும் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களை நம்பி தான் நான் சேனலே ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுவரையும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டிவ்க்கெலாம் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே 12லேயும் நம்ம தொடர்ச்சியாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ 12ல் நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் 11th நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக என்றைக்குமே வந்து கல்வி விஜி சேனல் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் யாருமே வந்து வருத்தப்பட வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம். இந்த பிடிஎஃபோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா? இதில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட்னா நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் நான் என்னென்னலாம் நான் சொல்கிறேன், இதுவரையும் நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுத்துருக்கணும், என்ன ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கணும், அதை மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். இந்த பேட்டர்னில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து சென்டமும் எடுக்க முடியும். 70 வேணுன்றவங்க 70 எடுக்கலாம், 50 வேணுன்றவங்க 50 எடுக்கலாம். ஸோ ஐடியாவை புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஐடியா பிரகாரம் நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு காமர்ஸில் மார்க் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதுவும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்றைக்குமே கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக படிக்கணும். பயந்து நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பெருசாக சாதிக்கவே முடியாது. சரிங்களா? பயந்தோம் அப்படின்னா தெரிஞ்சதுமே மறந்து போயிடும். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் 33 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ இதையுமே நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கம்பல்சரி கொஸ்டின்ஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட்டோ அதுவுமே இதில் கலந்து கொடுத்துருக்கேன். நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஏஆர்பின்ற பேட்டர்னில் தான் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே பாருங்கள். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தமிழ் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்குள்ளே என்னடா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முடிஞ்சதுக்கு அடுத்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் வர இருக்குது. ஸோ பார்த்து படிங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு நாள் நெருங்கிடுச்சு. ரொம்ப நாள் இல்லை, முழுசாக நமக்கு கையில் இருக்கிறது
ரிவிஷன் எக்ஸாம்ஸ் போக ப்ராக்டிக்கல் போக நமக்கு இருக்க டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் தான் முழுசாக இருக்கும். அதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 5 டேஸ் தான் இருக்கும். ஏன்னா 6 சப்ஜெக்ட்லேயே 6 5 30. ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5 டேஸ் எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் காமர்ஸ்க்கு எடுக்கிற அந்த 5 டேஸில் நான் இந்த கொஷின்ஸ் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த பிடிஎஃப்ல இருக்கிற யார் யாருக்கு எத்தனை நாள் நீங்கள் படிக்க முழுசாக தேவைப்படும்னு சொல்லிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு வந்து 3 டேஸில் இந்த பிடிஎஃப்ல இருக்கிறத படிச்சிருவேன், இல்லை நான் 1 டேல படிச்சிருவேன், இல்லை 2 டேஸில் படிச்சிருவேன், இல்லை எனக்கு 5 டேஸ் கூட பத்தாது அப்படின்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து இன்னும் டாப் மோஸ்ட் கோல்டன் கொஷின்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள், பிஸ்னஸ் மேக்ஸ் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க, எக்கனாமிக்ஸ் கேட்குறீங்க, எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட் லிங்க் உங்களுக்கு எல்லா வீடியோக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட் லிங்கை போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட வீடியோஸ் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வேணால் நான் உங்களுக்கு பப்ளிக்கான வீடியோஸை மட்டும் தனியாக பிளேலிஸ்ட் லிங்காக கொடுத்துறேன். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 5 மார்க்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 5 மார்க் கொஷின் சேம். அங்கே என்ன தமிழ் மீடியத்துக்கு கொடுத்தனோ அது எல்லாமே அப்படியே இங்கிலீஷ் மீடியம்ஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு இங்கிலீஷ் மீடியமும் ஒன்று தான், தமிழ் மீடியம் ஒன்று தான். நீங்கள் தமிழ் மீடியத்துக்கு போட மாட்டீங்க, இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் போடுவீங்க. எவ்வளோ கமெண்ட்ஸ்ப்பா! அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஒரு சில கமெண்ட்ஸ்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு சில கமெண்ட்ஸ்ல ரொம்ப வருத்தமா இருக்கு, ஒரு சில கமெண்ட்ஸ்ல ரொம்ப கோவமாவே இருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர்லாம் மரியாதை குறைவாவே எனக்கு கமெண்ட் பண்றீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாதீங்க. நீங்க எந்த விஷயத்துல நீங்க இறங்குறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கே வந்து அது ஆயுதமா திரும்பி உங்களையே தாக்கும். தயவு செஞ்சு வயசுல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கோங்க. உங்களுக்காக வேலை செய்யறோம். யூடியூப்ல வந்து பெருசா வந்து அமௌண்ட் வந்துட போறது கிடையாது. சரிங்களா? ஸோ இத்தனை பிள்ளைங்க பாக்குறீங்க, நம்ம போடுற வீடியோவில் இத்தனை பிள்ளைங்க வந்து பலன் அடைகிறாங்க. 12,000 பிள்ளைங்க 10,000 பிள்ளைங்கலாம் என்னோட வீடியோஸை பார்த்துருக்கீங்க குவார்டர்லி ஆஃபலியில். ஸோ அத்தனை பிள்ளைங்களுமே வந்து மார்க் எடுக்கிறாங்கன்னா அத்தனை பெருமையும் சந்தோஷமும் எனக்கும் உண்டு. அந்த ஒரு பெருமையான ஒரு சந்தோஷத்துக்காக தான் வீடியோ போடுறோம். தயவு செஞ்சு வந்து தவறான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்குள்ள பாவத்தை எப்பயுமே குருவை பழிச்சோன்னா அந்த பாவம் நமக்கு தான் சேரும்னு சொல்லுவாங்க. என்னன்றதில்ல, எந்த ஒரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும், ஸ்கூல் டீச்சராக இருக்கட்டும், கிளாஸ் டீச்சராக இருக்கட்டும், யாரையுமே பழிக்காதீங்க. அந்த பழி பாவத்துக்கு ஆளாகாதீங்க. அது ரொம்ப தவறு. வயசுக்கு மரியாதை கொடுங்க. சரிங்களா? நீங்க எல்லாருமே நல்ல பிள்ளைங்க, சாதிக்கக்கூடியவங்க. கண்டிப்பா உங்களால சாதிக்க முடியும். கான்ஃபிடென்ட்டா படிங்க. நீங்க சாதிக்கலன்னா வேற யார் சாதிக்க போறது? கண்டிப்பா உங்களோட சாதனைக்கு பின்னாடி 100% கல்வி விஜி சேனல் என்னைக்குமே இருக்கும். ஆனா நீங்க மறந்துடாதீங்க, கல்வி விஜி சேனல்ல இன்னும் 2 வருஷம் தான் நீங்க என்னோட வீடியோஸை பார்க்க போறீங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸையுமே வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. தொடர்ச்சியா வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. ஓகேங்களா? அதை விட முக்கியம் நல்லா படிங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.